கார்த்திகாவோட டைரியில் இன்றைக்கி ஒரு சென்சிட்டிவான கதை. காலேஜ் படிக்கிற பொண்ணு அனுப்பியிருக்காங்க. சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுதான். 8 வருஷமாக லவ் பண்ணி போராடி இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் 2 பேருமே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகே, லவ் பண்ணவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தா இதுக்கப்புறமா தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ தான் தெரியுது அவர் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் வேறு யார் கூடயோ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. பட் அனுப்புகிற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா எதுவுமே சரியாக படலை. டவுட் ஆகி அகெயின் ஃபோனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்சு அவரை அடுத்த நாளே மெசேஜஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வைக்கிறாரு, பார்க்க முடியாத மாதிரி. சண்டை ஆகுது. அந்த சண்டையோட முடிவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒன்றை விட அவள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. புரியல. 8 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, அதுவும் போராடி கல்யாணம் பண்ணி, இதுக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தாங்க. பொண்ணு கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஒரு தப்பான லைஃப்பை சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் பேரண்ட்ஸோட மிகப்பெரிய பயமே. இந்த அறியாத வயசில் லவ் இருக்குல்ல, அது போதை மாதிரி. யார் என்ன எப்படிப்பட்டவங்க எதுவுமே தெரியாமல் ஒரு கண்மூடித்தனமான காதல், அது பலருக்கு ஆபத்தாக தான் முடியுது. ஒரு சிலருக்கு வேணால் அழகாக முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஜில் லவ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக யார் எப்படி இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே இதை பார்க்கணும். பட் ஓகே, கல்யாணமே முடிஞ்சு போச்சு, 5 மாதம் ஆயிடுச்சு. இவங்களோட கதையில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். பயத்தையோ ஒரு இன்செக்யூரிட்டியோ இல்லை கன்ஃபியூஷனோ கொடுக்கக்கூடாது. பட் அது எல்லாமே தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்குது. சரி, ஓகே, ஃப்ரெண்டுக்கிட்ட எதுக்கு லாக் பண்ணி பேசணும், ஒய்ஃப் கிட்ட மறைச்சிட்டு? என்ன நடக்குதுன்னே புரியலங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் நீங்கள் தனியாக கோத்ரூ பண்ணணும்னு இல்லை. யாராவது ஒருத்தங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ திட்டுவாங்க தான், பட் ஸ்டில் நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுனா அவங்க தான் நிற்பாங்க. ஸோ தயவு செஞ்சு யார்கிட்டையாவது சொல்லுங்கள். இல்லை அவங்கள்ட்ட சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னா சித்தி பெரியப்பா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க கிட்டேயாவது உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோட தங்கச்சியாக நினச்சி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நல்லா படிங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. இன்னும் நிறைய ஹைட்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை கரெக்டாக பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப், இந்த கல்யாணம், இது எல்லாமே நீங்கள் எடுத்த முடிவு, உங்களோட சாய்ஸ். ஸோ இதை நீங்கள் தான் போல்டாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உட்கார வச்சு பேசுங்க. பவுண்ட்ரிஸ் வேணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பவுண்ட்ரிஸ் வேணும். கல்யாணத்தில் ஒரு கிளாரிட்டி வேணும். அது இல்லையா, யோசிக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வாங்க. இந்த முன்னாடி காலம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அனுசரிச்சுட்டு போ, பொண்ணுன்னா இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ வாழ்ந்தாகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் கிடையாது. காலம் மாறிடுச்சு. தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா தூக்கி எறிஞ்சிட்டு யாரை பற்றியுமே கவனிக்காமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது பையனோ பொண்ணோ, இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இதை கேட்டுட்ருக்கிற எந்த ஒரு பையனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, தப்பான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அதை தூக்கி எறிகிறதுக்கு என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஸோ இதே மாதிரி கதைகளை நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா karthikayoungspire@gmail.com அப்படின்ற என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட கதைகளை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.